ஹலோ மக்களே, வெல்கம் டு நதீஸ் விலாக். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: மட்டன், ஆனியன், டொமேட்டோ, லெமன் ஜூஸ், கர்ட், ரெட் சில்லி பவுடர், புதினா, கிரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய தேவையான பொருட்கள்: லெமன் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் தயிர், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. இதில் 3 பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது ஆனியனை போட்டுரும். ஆனியன் நல்லா வதங்கணும். இப்போ ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி சீக்கிரம் பாயில் ஆகணுன்னாக்கா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்காங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. போட்டுட்டு நல்லா இதை கலரி விட்டுக்காங்க. அப்புறமா ஒரு பிளேட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே தம்மில் விடுங்க. இப்போது நம்ம தம்மில் வச்சுருக்கோம். தக்காளி நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ரெட் சில்லி ஆட் பண்ணணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி ஆட் பண்ணிட்டோன்னே புதினாவை போட்டுக்கணும்.
புதினா போட்டோன்னே இந்த பிரியாணிக்கு தேவையான தயிரை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா ஆல்ரெடி மட்டன் வந்து ஹாஃப் பாயிலாக எடுத்து அது மசாலாவை நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கொஞ்சம் மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஆயிலெல்லாம் மேலே வந்துருக்கணும். பாருங்கள் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சதுனால எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போது இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு அரிசியோட அளவு வந்து இந்த கிளாஸில் 3.5 கிளாஸ் எடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் சூப் வந்து இதில் இருக்குது. ஸோ இது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 4 கிளாஸ் வாட்டர். இதுக்கப்புறம் மூடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து உள்ளே போடணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து எடுத்துக்கணும். இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இது தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தம் கட்டிட்டு இறக்கிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடை நல்லா இது பண்ணிவிட்டு தம்மேர் ஸ்டேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மூடி அடிச்சுட்டு அதே அளவு உள்ள பாத்திரத்தில் நம்ம ஃபுல்லாக தண்ணி எடுத்து தம்முக்காக வச்சிடணும். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சுட சுட தம் பிரியாணி ரெடி. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா மட்டன் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா?